இப்போ நம்ம பார்க்க போகிறது டேல்ஸ் ஆஃப் டீமன்ஸ் அண்ட் காட்ஸ் சாப்டர் லெவல் ஏன்ஷியன்ட். போன சாப்டரில் விட்டதெல்லாம் கண்டினியூ பண்ணுறாங்க. அவன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தருவாள். அதுலேருந்து அங்கே இருக்கிற ஃப்ரெண்டும் இது பிரேக்ஃபாஸ்ட்டா இல்லை ஏதாவது புதுவிதமான அட்டாக்கா அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அது பிரேக்ஃபாஸ்ட் தான் உண்மையிலேயே. அவனுக்கும் சரி அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி எல்லாருக்கும் வந்து ஒரே ஷாக்கு. அங்கே இருக்கிறவங்களாம் வந்து நான் இன்னும் தூங்கிட்டு தானே இருக்கேனா, இது கனவு தானா, கனவுல வலிக்காதே, உனக்கு வலிக்குதான்னு பாரு, இது கனவு இல்லைடா வலிக்குதுடா எனக்கு. இன்னொருத்தனும் ஷாயுலிங்கர் மாதிரி காடஸே வந்து பிரேக்ஃபாஸ்ட் தராங்க இந்த மாதிரி குப்பைக்கலாம். அப்போ நானும் டீச்சர் கூட சண்டை போட்டு பனிஷ்மெண்ட்டில் நிற்கிறேன்டா, நானும் டீச்சர் கூட சண்டை போகிறேன்டா, நான் இப்போ பண்ணி நிற்க போகிறேன்டா, எனக்கும் தர போடாடா ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி கத்திட்டுக்கிறான் ஒருத்தன். பக்கத்தில் இருக்கிறவனா டே பரதரிசி அப்படி இல்லைடா, அது ஒன்றும் நீ தப்பாக புரிஞ்சுக்கடா அந்த மாதிரி. அங்கே இருக்கிறவனுக்கெலாம் என்னது ஷாயுலிங்கர் வந்து இந்த நெய்லி மேலே லவ்வில் விழுந்துட்டாளா, இதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. அவன் அண்ணன் கூட வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிக்குது. ஈஸியாக நினைக்கிறா, என்ன வித்தியாசமாகுது இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாதவங்களாம் எப்படி இவ போய்க்கிறா. ஷாயும் அங்கே பார்த்தா நானும் கூட உட்காந்து சாப்பிட்லாமா. டியூசியும் பார்த்தா ஒரு பையன் மேலே உட்காந்துக்கிறான். அவனும் என் மேலே உட்காராதரா வலிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஷாயும் நான் உங்கள் கூட உட்காரலாமா அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி இருந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உண்மை ஒத்துக்கோன்னு அவனை மிரட்டுறாங்க. ஹீரோவும் ஒத்துக்கிட்டான். அவளும் ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்துக்கிறா. ஷாயும் லூ பவுல் டூசி வேணா நீங்களும் இங்கே வந்து தின்னலாம் அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து கண்ணிலேருந்துலாம் தண்ணி வருது. காடஸ் ஷாயுலிங்கரி என் பேரை சொல்லிட்டாங்க, இது எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகுது, நெய்லி உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு இப்போ தான் எனக்கு சந்தோஷமாகுது அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் கை கழுவாமல். இங்கே இருக்கணும் கை கழுவியால தின்றா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான் டூசி. டேய் மச்சான், எனக்கு உண்மையை மட்டும் சொல்லு, எப்படா நீ வந்து உருட்டி இந்த மாதிரி காடஸ் ஷாயுலிங்கரையே நீ வந்து கரெக்ட் பண்ண. ஹீரோவும் நாங்கள் 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. அங்கே இருக்கிறவனோ நம்பிட்டான் போ. டியூசியும் ஆமாம் சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஹீரோவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன், அதுக்கு ஏதாவது பண்ணுறா போல். பெல் அடித்த உடனே ஹீரோவும் சரி வாங்க போவோம், இதுக்கு மேலெலாம் நம்மளால் இருக்க முடியாது, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி, பனிஷ்மெண்ட்டில் நிற்போம் அங்கே. சென்ஷு வந்து பாய்ஸ் நீங்கள் வந்து அங்கே நிற்காதீங்க, உங்கள் சீட்டில் வந்து உக்காருங்க, இன்றைக்கி பனிஷ்மெண்ட் கிடையாது அப்படின்றா. அவளும் மனசில் நினைக்கிறா, இன்றைக்கி வந்து முக்கியமானவங்களாம் வராங்க, அதனால் இவங்க நிற்கக்கூடாதுன்னு அப்படின்னு பார்க்குறான். ஹீரோ என்னடா இது நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. டூசியும் ஒருவேளை அவங்க ஏதாவது நல்லது நடந்துடும் போல், அதனால நல்ல மூடில் இருக்கிறாங்க, அதனால் பனிஷ்மெண்ட் இன்றைக்கி மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். சாப்டர் 12 ரெட் ஃப்ரேம் பஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன். சாப்டர் ஆரம்பிச்சோன்னே 3 பேர் வந்து ஹீரோ கிளாஸில் உட்காடுறாங்க பேக் பெஞ்சில். ஜென்ஸுவும் லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறா. நம்ம இப்போ இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன்றது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வாரியராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்பிரிட் மீடியமாக இருந்தாலும் சரி, இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன் வந்து 2 வகையாக பிரியும் உங்களுக்கு. அதில் ஐட்டம் இன்ஸ்கிரிப்ஷன், பேட்டில் இன்ஸ்கிரிப்ஷன். ஐட்டம் இன்ஸ்கிரிப்ஷனில் இந்த ஆர்மர்ஸ் அப்புறம் வந்து ஸ்வாட்ஸ்லலாம் என்கிரேவ் பண்ணியிருக்கோம் இந்த பேட்டர்ன்ஸ்லாம். அது மூலியமாக பவர் அதிகமாக வரும், அவங்க லிமிட்டை தாண்டியும் அதில் பவர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டில் இன்ஸ்கிரிப்ஷன்றது அது ஒரு ஸ்க்ரோல், அதை யூஸ் பண்ணி பேட்டிலில் யூஸ் பண்ண எக்ஸ்ப்ளோஷன் பவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் உங்களோட சோல் ஃபோர்ஸை ஆக்டிவேட் பண்ணி. இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன்றது நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் கிட்டேருந்து வந்தது தான். அப்போ அந்த பிளேசிங் எம்பையர்லாம் தான் அது ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை பொறுமையாக வந்து பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, 1000 வருஷமாக பண்ணிட்டு இருந்தாங்க அதை தான். ஆனால் ஒரு நாள் டார்க் டைம் வந்ததுனால மொத்த இதுவும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட அதில் ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் இருக்குது. அதில் 3 வகையான பிரியுது: பிளிஸார்ட் இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன், ஸ்கார்லெட் ஃப்ளேம் இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன், பேட்டில் ஏஜ் இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன். அதில் வந்து மாறுபடுறது என்னென்னா பிளிஸார்ட் ஆட்ரிபியூட், ஃப்ளேம் ஆட்ரிபியூட், அப்புறம் நோ ஆட்ரிபியூட். நம்ம இப்போ முதல்ல ஐட்டம் இன்ஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்ப்போம். இந்த ஹோலி ஆர்ச்சர் ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபலை காட்டுறாங்க. ஈஸ் அண்ட் ஸ்கார்லெட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் அதிகமான நாலேஜ் இருக்குது. இது அவங்க இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறதுக்கு விடவும் அதிகமாக இருக்குது.
ஹோலி ஆர்ட்ஸ் ஸ்கூலோட இன்ஸ்ட்ரக்டரை காட்டுறாங்க, லூசி. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய நல்ல ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. ஈசின், அப்புறம் வந்து ஷென்ஹூ, அப்புறம் ஷாயு லிங்கர். அவங்க எல்லாருமே நல்ல ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரியுறாங்க. வைஸ் பிரின்ஸ்பலும் வேறு ஒருத்தர்கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்கள பற்றி, அவரும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டரும் என்ன இந்த வயசானவருக்கு ரொம்ப ஹையரான ஸ்டேட்டஸ் இருக்குது போல் வைஸ் பிரின்சிபலோட. நம்ம இப்போ ஸ்கார்லெட் ஃப்ளேம் இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்னை பற்றி முதல்ல பார்ப்போம். ஸ்கார்லெட் ஃபேமிலியோட லீடர், முன்னாள் லீடர் தான் இதை உருவாக்குனது. நம்ம இப்போ ஸ்கார்லெட் ஃப்ளேம் இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி நல்லா டீப்பாக படிக்கிறோம். மொத்தம் 66 பேசிக் இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன் இருக்குது இதில். இதே மாதிரி அப்படின்னு ரெட் ஃப்ளேம் பஸ்டர் அப்படின்னு ஒரு பேட்டர்னை வரைகிறா. ரெட் ஃப்ளேம் பஸ்டர் பேட்டர்னில் வந்து க்ரியேட் பண்ணதே ஸ்கார்லெட் ஃபேமிலியோட ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லீடர் தான் பண்ணார். இதோட பவர் பிரான்ஸ் லெவலில் இருக்கும். இதில் 36 பேசிக்கில் இதுவும் ஒன்று. அதே நேரத்தில் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப காம்ப்ளெக்ஸான பிரான்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன். இதுக்கப்புறமா நம்ம வந்து 36 பேசிக் இன்ஸ்கிரிப்ஷனை தான் பார்க்க போகிறோம். நெய்லையும் மனசுலேயும் யோசிக்கிறான், உண்மையை சொன்னால் அதில் 600க்கும் மேலே பேசிக் ஸ்கார்லெட் ஃபேம் பேட்டர்ன் இருக்குது. நெய்லி வந்து இந்த கான்டினென்ட் ஃபுல்லாகவே சுற்றிக்கிறான். அதே நேரத்தில் அவனுக்கு 7 லாங்குவேஜும் ஃப்ளூவெண்ட்டாக தெரியும். அதனால் ஷென்ஷியோட நாலேஜ்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது நெய்லி கூட. ஹீரோவும் கடைசி 7 நாளைக்கு நான் தூங்கவே இல்லை, சரி இப்போ வந்து போர்டு தான் அடிக்குது, நம்ம தூங்குவோன்னு தூங்கிடுறான். வைஸ் பிரின்சிபலும் என்ன தைரியம் தான் அந்த பையனுக்கு கிளாஸ் நடக்கும் போதே தூங்கிட்டு இருக்கிறான், இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா ஹோலி ஆர்ட்ஸ் ஸ்கூலுக்கு. நல்ல வேலை இவர் கண்டுக்கல அதெல்லாம். அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டரும் இதை பார்த்து என்னால் சும்மாவே இருக்க முடியாது, இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப மோசமாகறான், ஒரு டீச்சரை வந்து பாடம் நடத்தும் போது இந்த மாதிரி தூங்கிட்டுக்கிறான், அவனுக்கு பாடம் புகுத்தியே ஆகணும். நம்ம அவன் மேலே எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க தெரியுமா அவங்க அப்பா அம்மா. ஹோலி ஆர்ட்ஸ் ஸ்கூலில் சேர்ந்துட்டு கிளாஸில் அட்டன் பண்ணாமல் தூங்கிட்டு இருக்கிறான். அதில் சென்சுவும் நீ எனக்கு தான் நெய்லி மரியாதை தர மாட்டுற, இப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்டான கெஸ்ட்லாம் வந்துக்கிறாங்க, இப்பயும் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாமல் தூங்கிட்டு இருக்கிறான் இவன் அப்படின்னு பார்க்குறான். ஈரோட ஃப்ரெண்டும் இன்றைக்கி என்ன இகலரை கூட்டுறதுக்காக இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிறானோ, இவனாலும் என்னோட புண்ணாகுது. சென்சுவும் நெய்லியும் என்ன இவன் வேணும் உங்களுக்கு அப்படின்னு குழஞ்சி பேசவோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காண்டாகிடுது. பக்கத்தில் இருக்கிறவங்களும் நெய்லி திரும்பவும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டான், இனி நம்மளுக்கு ஜாலி தான். நெய்லி என்ன தைரியம் இருந்தால் என் கிளாஸ்லேயே தூங்கிட்டு இருக்கிற, உனக்கு எல்லாமே தெரியுமா ஏற்கனவே. ஆமாம் டீச்சர் எனக்கு தெரியும் எல்லாமே. உனக்கு எல்லாமே தெரியுமா, அப்போ இந்த போர்டில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி இப்போ சொல்லு என்கிட்ட. ஹீரோவும் இது ஒரு லோ லெவல் ஃப்ளேம் ஆட்ரிபியூட்டோட இன்ஸ்கிரிப்ஷன் ஆகுது, இது பிரான்ஸ் லெவல் கிளாஸில் இருக்கும், இது 38 பேசிக் இன்ஸ்கிரிப்ஷனில் கம்பைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் இல்லாமல் இதோட பவர் ரொம்ப வீக் ஆகும், இதை வச்சு சுட தண்ணி தான் கொதிக்க வைக்க முடியும். அப்படி நெய்லியோ சொன்னோடனே எல்லோரும் கிளாஸே சிரிக்க ஆரம்பிச்சிச்சு அவனை பார்த்து. அங்கே இருக்கிறவங்களாம் என்னால் சிரிப்பு அடக்கவே முடியலடா, சிரித்து வயிறே வலிக்குதுடா எனக்கு, 36 வந்து 38ன்றான் பாரு. அதே நேரத்தில் இந்த ரெட் ஃப்ளேம் பஸ்டர் வந்து சுட தண்ணி கொதிக்க வைக்கிறது தாமா அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும். அதில் சென்சியும் வந்து என்ன தைரியம் தான் எங்கள் ஃபேமிலி இன்ஸ்கிரிப்ஷனை வந்து இவன் வெறும் சுட தண்ணி கொதிக்க வைக்கிட்டான், என்ன தைரியம் இருக்குது. ஷாயும் யோசிக்கிறா, நெய்லி எனக்கு கண்டிப்பாக தெரியும், அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவன், ஆனால் ஏன் இப்போ தப்பாக சொல்கிறான், ஏதாவது ட்ரை பண்ணுறானா வித்தியாசமாக. அங்கே இன்ஸ்ட்ரக்டரும் சிரிக்கிறாரு, ரொம்ப பயங்கரமாக பதில் சொல்கிறானே அப்படின்னு. அங்கே இருக்கிற வைஸ் பிரின்சிபலும் இதில் எதுவும் சிரிக்க வேண்டியதில்லை, ஏன்னா ரெட் ஃப்ளேம் பஸ்டரில் 38 ஃபார்ம் தான் இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு 36 மட்டும்தான் புரியுமே. அதில் இருக்கிற டீச்சருமே நீ என்ன இந்த மாதிரி பண்ணனா எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும்னால இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லும் போதே அங்கே இருந்த வயசானவரும் நெய்லியை நோட் பண்ணுறாரு. சாப்டர் 13 பிளாகரிசம். அங்கே இருக்கிற வைஸ் பிரின்சிபலோ ஒருத்தர் அந்த ரெட் ஃப்ளேம் பஸ்டரில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷனில் மிச்சவன்கிட்ட கண்டுபிடிக்கணும்னா அவங்க ரொம்ப அதிகமான பேட்டர்ன் நாலேஜ் வேணும்.
அதே நேரத்தில் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பையன் ஒரு ஸ்டூடெண்ட் தான், இவனால எப்படி தெரியுது? ஒருவேளை இது பிளைண்ட் கேஸாக இருக்குமா? நெய்ல்லையும் இது வந்து லைட்னிங் ஃபயர் ஸ்கார்லெட் புக்லேருந்து தான் வரும், வால்யூம் 7. இதோட உண்மையான பேர் லைட்னிங் ஃபயர் சாசரிங் இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன். இது அதில் 60வது பேட்டர்ன். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஆனால் சில முட்டா பசங்க வந்து இதில் இருக்கிற லைட்னிங் ரிலேட்டடான பேட்டர்னை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரேண்டமாக அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டாங்க. அது மூலியமாக அவங்களுக்கு கிடச்சது தான் இந்த ஃப்ளேம் பஸ்டர் இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன். இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு பேட்டரியில் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் ப்ராக்டிஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்கார்லெட் ஃப்ளேம் இன்ஸ்கிரிப்ஷன்லாம். எல்லோரும் லைட்னிங் ஃபயர் ஸ்கேர் புக்கா? டீச்சரும் என்ன பையத்து கிடத்தானு இது, இந்த மாதிரி லைட்னிங் ஃபயர் ஸ்கேர்டு புக்குன்னு இந்த உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாதுன்றாங்க. நெய்லையும் நீங்கள் படிக்காத புக்கெலாம் நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது டீச்சர். அங்கே இருக்கிற பையனும் லைட்னிங் ஃபயர் ஸ்கார்டு புக்கு நான் வந்து லைப்ரரியிலேருந்து வாங்கினேன், எனக்கு ஞாபகம் ஆகுது, ஆனால் நான் கொடுக்கல. ஆனால் இதில் ஹேண்ட் காப்பி புக்கில் ஃபஸ்ட் வால்யூம் மட்டும்தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. மிச்சம் எல்லாமே பிளிஸார்ட் எம்பையரோட இருக்கிற அந்த டைமில் உள்ளது தான் இருக்குது லாங்குவேஜில். நான் வாங்கினது இன்னும் படிக்காமலே வச்சதுனால இவ்வளோ பெரிய குழப்பம் வருதே. அங்கே இருக்கிற வயசானவரும் ஈஸிங் யாராவது அனுப்பி லைப்ரரியில் போய் லைட்னிங் ஃபயர் ஸ்கார்டு புக்கை ஒரு காப்பி எடுத்துன்னு வா. அங்கே இருக்கிற வைஸ் பிரின்சிபலும் சரி அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் அனுப்புகிறாரு. இருங்க, லைட்னிங் ஃபயர் ஸ்கார்டு புக்கோட வால்யூம் 7 பார்க்குறேன். வால்யூம் 7 ஆனால் இதில் நிறைய டயக்ராம்ஸ் ஆகுது. இதில் என்னால் எதுவுமே புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்ஷியன் லாங்குவேஜ் அதில் வேறு இருக்குது. இதில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகுதே. டீச்சரும் ஹீரோவை பார்த்து ரெட் ஃப்ளேம் பஸ்டர் இன்ஸ்கிரிப்ஷனை வந்து என்ன சொன்னேன், இந்த புக்கில் எடுத்தேன்னு. ஆனால் உனக்கு அதை பார்க்க மட்டும் தான் செஞ்சுட்டு போய் நீ படிக்காமல் அங்கேயே வச்சுட்டு இப்போ இங்கே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டுக்கிற. நீ வந்து ரொம்ப மோசமான பர்சனாலிட்டி வச்சுக்கிறடா. என்ன தைரியம் இருந்தால் என் சிஸ்டர்ஸே நீ வந்து கலாய்ப்ப. இந்த மாதிரி நீ வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கியே ஆகணும். ஸ்கார்லெட் ஃபேமிலி ஜட்ஜ்மெண்ட் ஆளுக்கு நீ வந்து ரிப்போர்ட் பண்ணி வேணாம். நீ இந்த மாதிரி ஆன்சிஸ்டரை அசிங்கப்படுத்துனதுக்கு. இல்லையும் டீச்சர் ரொம்ப அவசரப்படாதீங்க. இவான் நீ வந்து பேஜ் நம்பர் 30 வால்யூம் 7 அங்கே இருக்கிற 6th டயக்ராம் பாரு. அங்கே இருக்கிறத டீச்சர் சென்சு லைட்னிங் ஃபயர் ஸ்கார்டு புக்கு வந்து உங்களோட ஃபஸ்ட் ஆன்சிஸ்டரை விடவும் ரொம்ப வயசானது தெரியுமா? ரொம்ப மனசுலேயே யோசிக்கிறோம். ஸ்கார்லெட் ஃபேமிலி நீங்கள் ஃப்ளேமை பற்றி பயங்கரமாக பாராட்டுவீங்களே, அதே நேரத்தில் உங்கள் ஆன்சிஸ்டரோட இன்ஹெரிட்டன்ஸு கிடச்சிக்குது, எங்களோட பேட்டர்ன் தான் இருக்கு இல்லையா பவர்ஃபுல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்கள் கிஃப்ட்லாம் நல்லா சர்பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் ரேடான் சிட்டியை பாதுகாக்கிறதுல நீங்கள் எங்கடா போனீங்க? ஏன் முன்னாடி வாழ்க்கையில் ரேடான் சிட்டி அழிகிறதுக்கு முன்னாடி இந்த அரிஸ்டோகிராஃப் ஃபேமிலிலாம் சண்டை போட்டுருந்தாங்க சிட்டிக்காக. எல்லா அரிஸ்டோகிராஃப் ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களோட இந்த டிவைன் மவுண்டனை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? உங்களோட மொத்த ஸ்ட்ரென்த்தும் யூஸ் பண்ணாங்க அதில். ஆனால் ஸ்கார்லெட் ஃபேமிலி நீங்கள் அந்த வேஸ்ட் கேட்டை வந்து பாதுகாத்துட்டு இருந்தீங்க. ஆனால் உங்களை மீறி வந்துடுச்சு, நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டீங்க அப்படியே. அதனால் இந்த பிளிஸார்ட் டீமன்லாம் மொத்தமாக வந்து எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிது. சர்வேசஸ்லாம் துரோகிங்களெல்லாம் நான் இங்கே ரேடான் சிட்டிலேயே அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோவோட சொன்ன மாதிரி 30வது பேஜில் இந்த 6th டயக்ராம் அவங்க சொன்ன மாதிரியே தான் இருந்தது. அங்கே இருக்கிற டீச்சரும் நெய்லி சொன்ன மாதிரி தான் இருக்குதுன்னு அப்படின்னு பார்க்குறாங்க. சென்சியும் இந்த மாதிரி எங்களோட குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி பேசிக்கிறான்னு யோசிக்கிறான். நெய்லியும் என்ன நீ என்னையே முடிச்சு பார்த்துக்கிற, ஒரு வேளை உன்னோட ஸ்கார்லெட் ஃபேமிலியை நான் வந்து இந்த மாதிரி பேசுகிறதுனால உனக்கு கோவம் வருது போல் அப்படின்னு யோசிக்கிறான். டீச்சர் சென்சுவும் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஹெட்டு வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நெய்லியும் சிரிச்சுக்கிட்டே மிஸ் உங்களை பார்த்தா வந்து உங்களுக்கே மறந்துச்சு போல் அந்த ரூல்ஸ்லாம் இங்கே இருக்கிறது. டீமன் ஸ்பிரிட் மீடியம் ஆக்ட் ரெகுலேஷனில் வந்து 3000 வருஷமாக இந்த இடத்துல இருக்குது. அதை கண்டிப்பாக எல்லா ஸ்பிரிட் மீடியமும் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அந்த ரெகுலேஷன் ஆக்ட் 161 அதில் ஒருத்தர் செஞ்ச பேட்டர்னை வந்து இன்னொருத்தர் அதில் காப்பி பண்ணாலோ
இல்லைனா அதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்தாலோ அதை ரெஃபர் பண்ணாலுமே சரி, அதை நீங்கள் வந்து செல்ஃப் மேடுன்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக இருந்தால் கூட அந்த லைட்னிங் ஃபயரை வந்து கற்றுக்கிட்டு அந்த பேட்டர்னில் இருக்கிறதுலாம் ஓனாக ஒன்று செய்யலாம். ஆனால் இதில் வந்து ஸ்கார்லட் ஃபேமிலியோட ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆன்சிஸ்டர் வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷனை பாதியாக கட் பண்ணி டேரெக்டாக போட்டு வச்சுக்கிறாரு, காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் எப்படி இதை வந்து அவர் தான் செஞ்சார், அவர் க்ரியேட் பண்ணதுன்னு சொல்ல முடியும்? இதை நெய்லியும் பேசலாம் பேசிட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, பரமலோகத்தில் இருக்கும் ஸ்கார்லட் ஃபேமிலி ஆன்சிஸ்டர்ஸே, இந்த பச்சிளம் குழந்தை மனிதனுமாயாக அப்படின்னு வேண்டிட்டுக்கிறான். அப்படியே வேண்டிகிட்டே இருக்கும்போதே இன்னொரு பிட்டை போடுறான். ஸ்கார்லட் ஃபேமிலியோட ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லீடர் வந்து இந்த மாதிரி ஏதாவது சீக்ரெட் மறைச்சி வச்சுருப்பாரு, நம்ம வந்து நோண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்களாம் நெய்லி சொல்கிறது கேட்டு, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லீடர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆளா, நான் கேள்விப்பட்டுக்கிறேன், இந்த மாதிரி அவர் கோல்டு ரேங்க் தான், ஆனால் அவர் எல்லா இன்ஸ்கிரிப்ஷன்லேயும் மாஸ்டர்னு நான் கேள்விப்பட்டேன். செல்ஃப் க்ரியேஷன்னு ஃபயர் டேப்பில் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணாருன்னு சொன்னார். ஆனால் அதெல்லாம் போய் தான் போல், பச்சையாக தெரியுது இவர் வந்து அந்த புக்லேருந்து தான் கையப்படிச்சார் நிறைய. அந்த ஃபயர் இன்ஸ்கிரிப்ஷனில் நான் நிறைய பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து பேசிக் இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்தும் அப்புறம் மற்ற பேட்டர்ன்ஸ்லேருந்தும் காப்பி அடித்து அதை கட் பண்ணி உல்ட்டா பண்ணி தான் போட்டு வச்சுருக்காரு இதில். அதே நேரத்தில் செல்ஃப் க்ரியேஷன் சொல்லி பேர் வேறு வாங்கிக்கார் அவர். இந்த மாதிரி நோவல் எல்லாரும் ஒருத்தனோட காப்பி அடித்து தான் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறான். சென்சியோ ஏஞ்சி, நெய்லி நீ என்ன அவமானப்படுத்துறியா எங்கள் ஸ்கார்லட் ஃபேமிலியை? நீ வெறும் அரிஸ்டோக்ராட் ஃபேமிலி தான், நாங்கள் டாப் 3யில் இருக்கிறோம் ஃபேமிலிஸில் இந்த ரேடன் சிட்டியில். நாங்கள் 300 வருஷமாக இங்கே தான் கிடக்குறோம். இந்த ரெட் ஃப்ளேம் பஸ்டர் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லீடர் வந்து நோட்ஸாக வச்சுருக்கலாம். அப்போ வந்து அங்கே இருக்கிற டிசெண்டன்ஸ்லாம், நார்மலான டிசெண்டன்ஸ்லாம் அதை மிஸ்டேக்காக எடுத்து அவர் க்ரியேஷன் நினச்சி இந்த மாதிரி ஆர்டராக வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நெய்லியும் யோசிக்கிறான். நான் நினச்சேன்டா இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவான்னு. ஸ்கார்லட் ஃபேமிலி ஃபுல்லாகவே பேசி பேசி தான் போன வாட்டி என் முதுகில் குத்திட்டாங்க. அசால்ட்டாக மற்றவங்க மேலே பழிய போட்டு போயிடுவான். ஈஸி இவன் கூட வந்து எங்கேஜ் ஆகிருந்தது, அவளையும் விட்டுட்டு அப்படியே தலைதாரிக்க ஓட்டாங்க இந்த பிளேசிக் டீமன்ஸ்லாம் பார்த்துட்டு. நெய்லியும் யோசிக்கிறான், இந்த மாதிரி இவன் நல்லா பேசுகிறானே, இதை விடக்கூடாது, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு. கிளாஸ்மேட் சென்சு இந்த மாதிரி நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டல, ரேடன் சிட்டியில் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான லாலாம் இருக்கிறதுலாம் நல்லது தானேடா. ஏன் உங்கள் ஸ்கார்லட் ஃபேமிலியில் அதை பற்றி ஏதாவது வருத்தப்படுறீங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால இந்த ஸ்கார்லட் ஃபேமிலி எனக்கு உயிர் குத்திரம் தருவாங்களா? ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு பெரிய பிளாக் மேத் தந்துக்கிறேன், அழிக்கவே முடியாத அளவுக்கு ஸ்கார்லட் ஃபேமிலிக்கு. இப்போ எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது என்ன உங்களுக்கே தெரியும்.